வணக்கம் நண்பர்களே! இன்று நம்ம வீட்டிலேயே ரொம்ப ஈஸியா முளைக்கட்டிய பயிறு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். நிறைய பேர் முளைக்கட்டிய பயிறு சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா சரியா எப்படி செய்யணும், எவ்வளவு நேரம் ஊற வைக்கணும், எப்படி கட்டி வைக்கணும் தெரியாம இருப்பாங்க. அதெல்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம். நான் இப்ப 3 வகையான பயிறு எடுத்திருக்கிறேன். பச்சை பயிறு, பட்டாணி, கொண்டைக்கடலை. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுவும் இதே மாரி முளைக்கட்டலாம். முதல்ல நல்லா 2, 3 தடவை கழுவிட்டு, நிறைய தண்ணி ஊத்தி 8 முதல் 10 மணி நேரம், இல்லைன்னா ஒரு ராத்திரி முழுக்க இரவு ஊற வச்சிருங்க. அதுக்கப்புறம் தண்ணீரை முழுசா வடிச்சிட்டு ஒரு சுத்தமான காட்டன் துணியில கட்டி வைங்க. இல்லைன்னா ஒரு வடிகட்டில போட்டு மூடி வைக்கலாம். வெயில்ல வைக்காதீங்க. சாதாரண ரூம் டெம்பரேச்சர்ல வைங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டப்பால நான் போட்டு வைக்கிறேன். இது முளை கட்டுருக்குன்னு சொல்லி ஆன்லைன்ல இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கு. இதோட லிங்க் வேணா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன். இல்ல இந்த பாக்ஸ் இல்லாதவங்க இந்த துணி கட்டுற மெத்தட்ல யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஒரு சல்லடை இருக்குல்ல அதுல நீங்க கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க ஒரு டப்பால போட்டு வச்சுட்டு அதை ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி வைக்காம லைட்டா காத்தோட்டம் படுற இடம் மாதிரி வச்சீங்க அப்படின்னாலும் அது நல்லா முளைச்சு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கழிச்சு பார்த்தா சின்ன சின்ன முளை வந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் பெரிய முளை வேணும்னா இன்னொரு நாளும் நீங்க வச்சிருக்கலாம். முளை கட்டியதும் ஒரு டப்பால போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இது நல்லா முளைச்சி வந்ததும் ஒரு டப்பால போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிங்கன்னா 2லேருந்து 3 நாள் வரைக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை சாலட்டு, சுண்டல், உப்மா இல்லாட்டி தோசை மாவு இதில் எதில் வேணாலும் நீங்கள் போட்டு சேர்த்து சாப்பிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா புரதச்சத்து, நார்ச்சத்து நிறைய கிடைக்கும். உடலுக்கு ரொம்ப நல்லது. இந்த பாக்ஸை ஆன்லைனில் தான் பை பண்ணியிருந்தேன். இதோட லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். வேண்டுங்கிறவங்க பை பண்ணிக்கோங்க. இது யூஸ் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஆனால் முளை கட்டுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 டேஸ் அந்த மாதிரி எடுத்துக்குது. இது நம்ம துணியில் கட்டி வச்சா கூட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக க்ரோத் கிடைக்கும். ஆனால் இதில் உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. பார்த்தீங்கன்னா அடியில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச பயிரை நீங்கள் அதில் போட்டுக்கலாம். உங்களுக்கு என்னென்ன பயிர் வேணுமோ அந்த பயிர் எல்லாமே நீங்கள் ஊற வச்சு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு நாளைக்கு கூட ஒரு பயிர் எடுத்து நீங்கள் சமையல் செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.